இப்போ கண்டஸ்டன்ஸ் கிட்ட விஜய் சார் ஒரு கொஸ்டின் கேட்டார். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் எடுத்து கொடுத்த விமர்சனத்தில் ஆமாம் இவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்ம இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். 3 பேர் மட்டும்தான் ஆன்சர் பண்ணாங்க. 3 பேர் ஆன்சர் பண்ணாங்களா இல்லை எல்லோரும் ஆன்சர் பண்ணி 3 பேர் மட்டும்தான் காமிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஆதிரை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வினோத் அண்ணா கிட்ட நான் அந்த மாதிரி காலை காமிச்சேன் சார், அது ரொம்ப தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னை ட்ரிகர் பண்ணார், நான் ட்ரிகர் பண்ணி தான் நான் கால் காமிச்சேன். இருந்தாலும் என்னை விட வயசில் ரொம்ப மூத்த மனுஷன், அவரை போயிட்டு நான் அந்த மாதிரி காமிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த டைமில் வினோதன் ஏதாச்சும் கவுண்ட்ரு போட்டிருப்பாரு. வயசில் மூத்த மனுஷன் இப்போ யாராச்சும் கேட்டாங்களாமான்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதை நம்ம காட்டிலே என்ன அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்துட்டு அது தப்புன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. ஆதிரையை வந்து அரோரா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஃபினாலேயில். இந்த மாதிரி ஆதிரையை பார்த்து நான் எப்படி ஃபர்கிவ் பண்ணணும், எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக எடுத்துக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிஜமாகவே உண்மைதான், ஆதிரை ரொம்ப ஸ்போர்ட்டிவ். அதுக்கு அடுத்தது வந்து திவாகர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அந்த ஆபாச குறியீடுன்னு சொல்லிட்டு அரோராவை சொல்லிட்டோம், அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத வெளியில் போய் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுவும் தப்பாக கேட்கல, ஆனால் உண்மையிலே அவருக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு ஃபீமேல் ஃபேன்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அது நான் அவங்க சொன்னதுனால நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்துட்டு சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க, பீட் பாக்ஸிங் நிறைய பண்ணிட்டேன் சார், இது வந்து டேலண்ட் ஷோ இல்லை, இது பிக் பாஸ் ஷோ. ஸோ இந்த ஷோவில் போயிட்டு நான் அவ்வளோ பீட் பாக்ஸிங் பண்ணதுக்கு பீட் பாக்ஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் என்னோடய டேலண்ட்டை காட்டியிருக்கலாம், இல்லை கேமில் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன் சார், வெளியில் போயிட்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.